அப்புறம் அந்த கடவுளை அழிக்கிறதுக்கே இவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. ஆக்சுவலாக ஏன் கடவுளில் ஒருத்தர் இந்த மாதிரி கருப்பாக இருக்காருன்னா, இவர் தீமைக்கு அடிமையானதால இவங்களோட அண்ணன் பாதாள உலகத்துக்கு அமுச்சுட்ருப்பார் இவரை. ஆக்சுவலாக அந்த ராஜவம்சத்தோட ஸ்டோரி என்னன்னா, கடவுள்களும் மக்களும் முன்ன இருந்தே சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் மக்கள் தான் எப்பயுமே தோல்வியை சந்திச்சதால அதில் ஒரு கடவுள் ஆசிஸ்னு ஒருத்தர் மனித இனம் சேர்ந்த ஒரு பொண்ணு கூட உடன்படிக்கை வச்சு மக்களும் சக்தியோட போராடணும்னு மக்களுக்கு பிச்சை போடுவாரு. இப்போ ஆசிஸ் கொடுத்த பிச்சை தான் நம்ம ஹீரோ. ஆனால் தன்னோட இனத்தை இவரே கொல்ல முடியாதுன்னு ஒரு கொலைகாரன் சாதாரணமான மனுஷனா இருப்பான். அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுத்து இவரை கொல்ல சொல்லுவாரு. அப்புறம் இந்த கடவுளை அழிக்கணும்னா அதுக்கு நிகரான ஒரு சக்தி இருக்கும். என்னன்னா, ஒரு மலைக்குள்ள ஒரு சாபம் முடிச்ச ஒரு பாம்பு ஒன்று இருக்கும். அந்த பாம்போட கண்ணை யார் நேருக்கு நேரு பார்க்குறாங்களோ அவங்க உடனே சிலையா மாறிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கூட வந்த வீரர்கள் அனைவரும் இந்த பாம்புனால ஒருத்தராக இறந்து போறாங்க. அப்புறம் இந்த பாம்பு இவரை கொல்ல வரதை முன்கூட்டியே இவர் கையில் வச்சிருக்க சீல்டு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அதோட தலையை ஒரே சிவா சீவிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ கிரகணம் முடியறதுக்குள்ள போர் நடக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க கிராக்கன் சொல்லக்கூடிய பெரிய மிருகம் நம்ம ஊரை அழிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த அழகான ராஜவம்சத்தை சேர்ந்த இந்த பொண்ணை சாப்பிட அந்த கிராக்கன் வர ஆரம்பிக்குது. இந்த நேரம் தான் அந்த கிராக்கன் அழியிற நேரம்னு நம்ம ஹீரோ அந்த பாம்போட தலையை எடுத்து இதுக்கு முன்னாடி நீட்டிடுறாரு. நம்ம கிராக்கனும் சிலையா மாதிரி அழிஞ்சு போயிருது.